අපි අද දවසේ දෙවියන් වහන්සේගේ වචනයට අපි ඇතුල් වෙනවා. இந்த நாள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பார்க்க போகிறோம். දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය තුළ මම ඉල්ලමින් සිටියා ස්වාමීනි මොනවාද අපි සභාව සමග අද දවසේ ඔබ වහන්සේ කතා කරන්නේ? நான் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கேட்டேன், ஆண்டவர் இந்த நாளில் இந்த சபைக்கு நான் என்ன சொல்ல வேண்டும்? මේ කාලේදී ගොඩාක් වෙලාවට නත්තල ගැන තමයි හැමදැනම දේශනා කරන්නේ ඇත්ත. இந்த காலத்தில் கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்பதை குறித்து தான் பிரசங்கிப்பார்கள், அதுதான் உண்மை. මරියතුමිය ගැන, மரியாளை குறித்து, ගාබ්‍රියෙල් දූතයා ගැන, காபிரியல் தூதரை பற்றி, එන්ඩේරු ගැන, மேய்ப்பர்களை குறித்து, ශාස්ත්‍රීවරුන් ගැන, சாஸ்திரிகளை பற்றி, තමනාද මේ වගේ දේවල් තමයි මේ කාලේදී අපිට දේශනාවල වල අසන්නට இவற்றை குறித்து தான் நாங்கள் பிரசங்கங்களில் கேட்கக்கூடியதாக இருக்கும். මේක ඔබත් අහලා තියෙනවා. இது நீங்களும் கேட்டிருப்பீர்கள். මේක අපි දන්නා වූ සිදුවීමක්. இது எல்லாமே நாங்கள் அறிந்த காரியங்கள். මොකද අද දවසේ දෙවියන් වහන්සේ මගේ හදවතට කතා කරන්න කිව්වේ. இந்த நாளில் தேவன் என்னோடு கதைத்த காரியம், යේසුස් වහන්සේ කවුද කියන එක සභාවට කියන්නේ. இயேசு என்றால் யார் என்பதை சபைக்கு சொல்லுங்கள் என்று. ඒක පුද්ගලිකව අපි ගත්තොත් ஒரு நபரை குறித்து நாங்கள் මේ எடுத்தால், පුද්ගලයා කවුද කියලා කිව්වොත් அந்த நபர் யார் என்று கேட்டால் එක එක්කෙනා එක එක විදියට කියයි. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் சொல்லுவார்கள். බ්‍රදර් මේෂක් ගැන ඇහුවොත් பிரதர் மேஷாக்கை குறித்து கேட்டால் ඒකේ අයියා එකක් කියයි. அவருடைய அண்ணன் ஒரு விதமாய் සිස්ටර් சொல்லுவார். බානු තව එකක් කියයි. சிஸ்டர் பானு வேற விதமாய் අම්මා சொல்லுவார். තාත්තා තව එකක් කියයි. அம்மாவும் அப்பாவும் இன்னொரு விதத்தில் යාළුවෝ ඊටත් சொல்லுவார்கள். වඩා එකක් කියයි. ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விதத்தில் சொல்லுவார்கள். එකන එක්ලන් එයාව කොහොමද දන්නේ ඒ විදිහට එයාලා එක්ස්ප්ලেইন කරයි. அவர் எவ்வண்ணமாய் தெரியுமோ அந்த வண்ணமாய் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவார்கள். හොඳ දේවල් කියයි. නല്ലද நல்ல காரியங்களை சொல்லுவார்கள். මේ යේසුස් වහන්සේ ගැන විතරක් ඇහුවම இயேசுவை குறித்து மாத்திரம் கேட்கும் போது එක වචනෙන් කියනවා නම් හැමෝම එක දෙයක් කියයි. ஒரே வார்த்தையில் சொல்வோம் என்றால் எல்லாருமே ஒரு வார்த்தையினால் சொல்லுவார்கள். ප්‍රේමයෙන් පිරුණා වූ තැනට වහන්සේ. அன்பான தேவன். හalleluya. Hallelujah. මගේ තෝගලක් පොඩසන් දීලා දෙවියන් වහන්සේට ස්තුති කරා. நீங்கள் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவீர்கள். එතුමා සම්පූර්ණයෙන්ම ප්‍රේමයෙන් පිරුණා වූ කෙනෙක්. அவர் மிகவும் அன்பான தேவன். එතුමාගේ ඒ ගුණාංග ගැන තමයි අද දවසේ මම කෙටියෙන් ඔබ සමග කතා කරන්න යන්නේ. அவருடைய குணங்களை பற்றி தான் நான் இந்த நாளில் உங்களுக்கு பிரசங்கிக்க ඒ போகிறேன். ප්‍රේමය එතුමා පෙන්වන්න ආකාරය කොහොමද කියලා බැලුවොත් அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிற விதத்தை நாங்கள் பார்த்தால் කිසිවෙක් විනාශ වෙනවට එතුමා කැමති නැහැ. யாருமே அழிந்து போவதற்கு அவர் விருப்பமில்லை. බෝ අය දෙවිවරු කියලා කියාගෙන සොයමින් යනවා බයෙන්. அநேகர் தேவர்கள் என்று தேடிக்கொண்டு பயத்துடன் නමුත් போகிறார்கள். අපි එතුමාව සොයන්නේ එහෙම නැත්නම් සෙනග යේසුස් වහන්සේව සොයන්නේ බයෙන් නෙමෙයි. ඒ සෙනග යේසුස් වහන්සේව සොයන්නේ උන්වහන්සේට ඇති ප්‍රේමය නිසා. ஜனங்கள் நாங்கள் எதனால் அவரை தேடுகிறோம் என்று சொன்னால் பயத்தினால் அல்ல, நாங்கள் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பினால். ஆமென். ஆமென். මෙස්ථානේ කවුරු ඉන්නවනම් ප්‍රේමය නිසා මම උන්වහන්සේව සොයනවා කියලා පොඩසන් දිලා ස්තුති කරන්න. අන්තිමාල நான் ஆண்டவரை தேடுகிறேன் இருக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹalleluya. ஹalleluya. අපි කෙනෙක් අපිට දඬුවම් කරයි නැත්නම් කෙනෙක් අපිට පහර දෙයි නැත්නම් අපිට ප්‍රශ්නයක් ඇති කරයි කියලා අපි ඒ කෙනා සමග සම්බන්ධකමක් තියාගන්න ඕන නම් ඒ කෙනාව සොයාගෙන යනවා නම් එතන තියෙන්නේ ප්‍රේමය නෙමෙයි, එතන තිබෙන්නේ law එක, එතන තිබෙන්නේ நீதிය. ஒருவர் எங்களை தண்டித்து விடுவார், ஒருவர் எங்களை பிரச்சனைப்படுத்தி விடுவார் அப்படின்னு சொல்லி நாங்க ஒருவரோடு சேர்ந்து வாழ பார்க்கிறோம்னு சொன்னா, ஒருவரோடு நாங்கள் சேர பார்க்கிறோம்னு சொன்னா அங்க வந்து அன்பு இல்ல இருக்கு, ஆனா அங்க வந்து law தான் இருக்கு. නමුත් ඔබත් මමත් උන්වහන්සේව සොයන්ටත් நீங்களும் நானும் இயேசுவை தேடுவதற்கு, උන්වහන්සේ පසුපස යන්ටත් அவருக்கு பின்பதாக செல்வதற்கு අපිට තිබෙන එකම හේතුව ஒரே காரணம் එතුමා අපට දැක්වුවා වූ ඒ ප්‍රේමය පමණයි. அவர் எமக்கு காட்டிய அந்த அன்பு மாத்திரமே. Hallelujah. 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 ඒ ප්‍රේමය තමයි මේ මුළු සෙනගවම උන්වහන්සේ වෙතට ඇදගත්තේ. அந்த அன்பு தான் இந்த ஜனங்கள் எல்லாரையும் தன் பக்கம் இழுத்தது. අපි බැලුවොත් එම මිනිස්සු කියනවා සමහර වෙලාවට මට ප්‍රේම කරන්න කිසිවෙක් නැහැ. சில நேரத்தில் மனிதர்கள் சொல்லுவார்கள், என்னை நேசிக்க ஒரு மனிதனும் இல்லை. මට යේසුස් වහන්සේත් ආදරේ නැහැ.
இயேசுவும் என்னை நேசிக்கவில்லை. එලෙස මිනිස්සු කියන එක අපි අහලා තිබෙනවා. அப்படியாக மனிதர்கள் சொல்வதை நாங்கள் නමුත් கேட்டிருக்கிறோம். රෝම පොතේ 5 වෙනි පරිච්ඡේදයට අපි පෙරලා ගත්තොත් ரோமர் 5வது அதிகாரத்தை பார்ப்போம். 19 වෙනි පදේ අපි කියවුවොත් 19வது வசனத்தை வாசித்தால் රෝම 5:19 ரோமர் 5வது அதிகாரம் 19வது வசனம் මෙලෙස සඳහන් වෙලා තිබෙනවා. විස්තර සිංහලෙන් කියවමු. இப்படியாய் குறிக்கப்பட்டுள்ளது. සිංහලத்தில் முதலாவது வாசிப்போம். මක්නිසාද එක මනුෂ්‍යයාගේ අකීකරුකම කරන කොටගෙන බොහෝ දෙනා පෞකාරයන් කරනු ලැබුවා සේම එක්කෙනාගේ කීකරුකම කරන කොටගෙන බොහෝ දෙනා ධර්මිෂ්ඨ කරනු ලබන්නෝය. ரைட். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, அது யார் என்றால் ஆதாம், அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹalleluya. ஹalleluya. එක්කෙනෙක් අකීකරු වුණ නිසා පාපය ඇතුල් වුණා. ஒருவர் கீழ்ப்படியாமை போனபடியினால் பாவம் உட்பிரவேசித்தது. ඒක තමයි ආදම් කියලා අපි දන්නවා. அதுதான் ஆதாம் என்று நாங்கள் එක්කෙනෙක් அறிந்திருக்கிறோம். කීකරු වෙච්ච නිසා අපි ධර්මිෂ්ඨ වෙන්න වෙනස් වුණා. ஒருவர் கீழ்ப்படிந்ததின் நிமித்தம் நாங்கள் நீதிமான்களாய் ஆக்கப்பட்டோம். මම එක වචනෙන් නිකන් කීකරු වුණා කියලා කිව්වට நாங்கள் ஒரு வசனத்தில் நாங்கள் கீழ்ப்படிந்தார் என்று சொன்னதற்கு ඒ කීකරු කම තුල ගොඩාක් වේදනාව තිබෙනවා. அந்த கீழ்ப்படிவில் அநேக வேதனைகள் காணப்பட்டது. එතුමා අපිව ගලවා ගන්නට කීකරු වෙලා මේ පොළවට ආපු නිසා அவர் எங்களை மீட்டெடுப்பதற்காக கீழ்ப்படிந்து இந்த பூமிக்கு வந்தபடியினால் එතුමා බර කුරුසයක් උතුලාගෙන භයංකාරමත් මරණයකට එතුමා පාත්‍ර වුණා. அந்த பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு பயங்கரமான அந்த மரணத்தை காண நேரிட்டது. මේ ලෝකයේ මේ වගේ ප්‍රේමය පෙන්වන්න වෙන කිසිවෙකුට බෑ. இப்படியான ஒரு அன்பை காட்டுவதற்கு இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. එහෙමනම් අදින් පස්සේ කවදාවත් කියන්න එපා මට යේසුස් වහන්සේ ප්‍රේම කරන්නේ නැහැ කියලා. அப்படி என்றால் இந்த நாள் துவக்கம் ஒரு நாளும் சொல்ல வேண்டாம் இயேசு என்னை நேசிக்கவில்லை, මට ප්‍රේම කරන්න කිසිවෙක් නැහැ කියලා කියන්න என்னை එපා. நேசிப்பதற்கு யாருமே இல்லை என்றும் சொல்ல ඔබ வேண்டாம். ඉන්න තිබෙනා වූ වාතාවරණය දෙස බලලා උන්වහන්සේට දොස් කියන්න එපා. நீங்கள் காண்கிற இந்த சூழ்நிலையை நோக்கி பார்த்து கொண்டு அவருக்கு குறை சொல்ல வேண்டாம். එතුමා ඔබට ආදරේ. ආමෙන්. அவர் உங்களை நேசிக்கிறார். එතුමාගේ ප්‍රේමය ඔබට නැහැ කියලා කියන්නේ. அவருடைய அன்பு உங்களுக்கு இல்லை என்று சொல்லுவது, එතුමාගේ ප්‍රේමය ඔබට නැති වෙච්ච දවසක அவருடைய அன்பு நீங்கள் இழக்கும் நேரத்தில் එදින දවස அந்த நாள் ඔබගේ ජීවිතය කොයි වගේද කියලා කිව්වොත් உங்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும் என்றால் වහලක් නැති නිවසක් වගේ වෙනවා. கூரை இல்லாத வீடு, කිසිම රැකවරණයක් නැහැ. எந்த பாதுகாப்பும் කිසිම இல்லை, ආරක්ෂාවක් නැහැ. எந்த பாதுகாப்பும் එතුමා இல்லை. ඔබෙන් අයින් වුණොත්, එතුමාගේ දෑත ඔබෙන් ගත්තොත් යක්ෂයා ඔබව අල්ල ගන්නවා. ඔබගේ ජීවිතයට විනාශය පැමිණෙන්නේ. නමුත් එතුමාගේ ප්‍රේමය තිබෙන නිසා තමයි අපි තවමත් ජීවතුන් අතර සිටින්නේ. அவருடைய கையை அவர் எடுப்பார் என்று சொல்லி சொன்னார். அவர் எங்கள் மேல் அன்பு காட்டாமல் இருப்பார் என்று சொல்லி சொன்னால் ஒரு கூரை இல்லாத வீடு போல எங்கள் வீடு காணப்படும். பிசாசானவன் எங்கள் வாழ்க்கையை பற்றி பிடித்து எங்கள் வாழ்க்கையை அழித்து விடுவான். එම නිසා අද මෙතන ලස්සනට ඔබ ජීවත් වෙනවා නම් එතුමා ඔබට ප්‍රේම කරන නිසා. நீங்கள் இப்பொழுது மிகவும் அழகாக வாழ்கிறீர்கள் என்றால் அது இயேசு உங்களை நேசிக்கிறபடியினால் தான். උන්වහන්සේ කියපු දෙයක්. அவர் சொன்ன ஒரு මගේ காரியம், සෙනගට දන්නේ නැහැ කොච්චර බැටල් එකක් මම ඔවුන්ට පෙනෙන්නේ නැති උනාට behind the scene ඉඳලා මම කරනවාද කියලා. இயேசு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னுடைய ஜனங்கள் அறியவில்லை, அவர்களுக்கு பின்பதாக நான் எவ்வளவாக போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறேன். කොයිතරම් මිනිස්සු මගේ සෙනගට විරුද්ධව මගේ දරුවන්ට විරුද්ධව කුමාන්ත්‍රණ කරනකොට මම කොයිතරම්නම් සටන් කරලා ඒවයින් ජය දෙනවද කියලා මගේ සෙනග දන්නේ නැහැ. என்னுடைய ஜனங்கள் அறியவில்லை, அவர்களுக்கு பின்பதாக இருந்து மக்கள் ஒவ்வொரு விதமான காரியங்கள் செய்யும் போது அதற்கு எதிராக இருந்து நான் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்பதை அவர்கள் அறியவில்லை. ඒක නොදැනුවත්ව උන් කියනවා මම උන්ට ප්‍රේම කරන්නේ නැහැ කියලා. அவர்கள் அதை அறியாமல் என்னை நேசிக்கவில்லையே என்று சொல்லுகிறார்கள். විනාශ නොවනේ උන්වහන්සේගේ කරුණාව නිසා. நாங்கள் இன்று அழியாமல் இருப்பது அவருடைய கிருபை நிமித்தமே. අපි සුවයෙන් සිටින එතුමා අපට පෙන්වන ප්‍රේමය නිසා. நாங்கள் சுகமாய் இருப்பது அவர் எங்களை நேசிக்கிறபடியினால். මගේ යාඥාවල් වලට පිළිතුරු ලැබෙන්නේ එතුමා අපට ප්‍රේම කරන නිසායි. எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பது அவர் எங்களை நேசிக்கிறபடியினால். තවමත් සමහර යාඥාවලට පිළිතුරු ලැබුණ නැත්තේ ඒකත් උන්වහන්සේ අපට පෙන්වන ප්‍රේමය. இன்னும் சில ஜெபங்களுக்கு எங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருப்பதும் அவர் எங்களை நேசிக்கிறபடியினால்.
මෙසේ කියාගෙනම යන්න පුළුවන්. அப்படியாகவே சொல்லிக்கொண்டே போகலாம். නමුත් එක වචනයෙන් මම කියනවා නම් ஒரே வார்த்தையில் சொல்வோமானால் වහන්සේ ඔබට අප්‍රමාණ ලෙස ප්‍රේම කරනවා. உங்களை மிகவும் மிகவும் நேசிக்கின்றார். එක සිදුවීමක් කෙටියෙන් බලන්නට යනවා. ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். යොහාන් 8 වෙනි පරිච්ඡේදයේ මේ සිදුවීම තිබෙනවා. யோவான் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் வரை. වෛශ්‍යාකම තුල අසුණා වූ සහෝදරියක්ව අරගෙන යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ වෙතට ඔවුන් පැමිණුණා. விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணை கொண்டு வந்தார்கள் இயேசுவுக்கு முன்பதாக. ඇය වෛශ්‍යාකම කරගෙන සිටිනකොට ඇය අසුණා. அவர் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போதே அகப்பட்டாள். ඒ වෙලාවෙන්ම ඒ ස්ථානයේ හිටපු අය ඇව අල්ලගෙන යේසුස් වහන්සේ වෙතට ගෙනල්ලා அந்த நேரத்திலேயே அவளை பிடித்துக் கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பதாக ඔව් நிறுத்தினார்கள். මෙන්න මෙලෙස කියනවා පස්වෙනි පදය இப்படியாக 5வது வசனத்தில் சொல்லுகிறார். chapter 8 verse 5 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் verse 4 கிந்தல இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். verse 4 and 5 උන්වහන්සේට කතා කොට ආචාර්යනි මේ ස්ත්‍රී කාම මිත්‍යාචාරය කරද්දීම අල්ලන ලද්දීය. මෙබඳු අය ගල්ගසා මරන්ට මෝසෙස් විසින් ව්‍යවස්ථාවෙහි අපට අනකර තිබේ. නමුත් ඔබ මෑ ගැන කුමක් කියන්නේ කුමක්දයි ඔහු උන්වහන්සේගෙන් ඇසුවෝය. ඔවුන් මෙලෙස ඇසුවාට ඔවුන්ගේ ඒ කාරණාව තුල දේවල් දෙකක් අඩංගු වෙලා තිබුණා. இவர்கள் இப்படியாக கேட்டாலும் அவர்களுடைய கேட்ட காரியத்தில் 2 விஷயங்கள் இருந்தது. ඔවුන්ට ඕන වුණා යේසුස් වහන්සේව යම් කිසි දෙයකට අසු කරන්නත් ඕනේ වුණා. அவர்களுக்கு தேவைப்பட்டது இயேசுவை ஒரு காரியத்துக்கு அகப்பட வைப்பதற்கு. දෙවනුව මේ සහෝදරියව මරන්නත් ඕන වුණා. இந்த பெண்ணை கொல்லுவதற்கும் அவர்களுக்கு தேவையாக இருந்தது. 7 වෙනි පදයේ සඳහන් වෙලා තිබෙනවා அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்னார். ඔවුන් උන්වහන්සේගෙන් අසअසා සිටියදී උන්වහන්සේ කෙලින් වී ඔවුන්ට කතා කොට නුඹලා අතරින් පව් නැත්තා ඇයට පළමු කොට ගලක් ගසාවයි කියා. right ඊළඟ පදය නැවතත් නැමී ඇඟිල්ලෙන් බිම ලිවූසේක. යේසුස් වහන්සේ මෙලෙස වාඩි වෙලා එලෙස කියලා උන්වහන්සේ යම් කිසි දෙයක් මේ ඇඟිල්ලෙන් බිම ලියාගෙන සිටියා. இப்படியாக இயேசுவானவர் அமர்ந்திருந்து அவருடைய விரலினால் கீறிக்கொண்டிருந்தார். උන්වහන්සේ කිව්වා ඕගොල්ලන්ගෙන් පාපය නොකරපු කෙනා පළවෙනි ගල ගහන්න. உங்களில் நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் யாராவது கல்லெறியலாம். ඊපස්සේ උන්වහන්සේ මොනවද ලියාගෙන සිටියා. இன்னும் ஏதோ எழுதிக் கொண்டிருந்தார். verse 9 9வது வசனம். ඔහු ඒ අසා වැඩිමහල්ලා පටන් බාලයා දක්වා එකිනෙකා පිටතට ගියෝය. යේසුස් වහන්සේ පමණක් එහි සිටිසේක. ස්ත්‍රීද සිටි තැනම මැද සිටියාය. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். උන්වහන්සේ ආයේ ඉසෝසව බලන අවස්ථාවේදී அவர் தலையை தூக்கி நிமிர்ந்து பார்க்கும்போது කියපු අය ඔක්කොම ඒ ගල් ටික බිමට දාලා ඔක්කොම ගිහිල්ලා තිබුණා. சொன்ன நபர்கள் எல்லாரும் அந்த கற்களை போட்டுவிட்டு அவர்கள் அந்த இடத்தை விட்டு அகன்று ඔබ போனார்கள். තේරුම් ගන්න මෙතන තිබුණ ඒ පාපය කුමක්ද කියලා. நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இந்த இடத்தில் இருந்த பாவம் අපි என்னவென்று. දන්නවා ඒක වෛශ්‍යාකම තුළ අසු වෙලා ඉන්නවා දැන් ඒ සහෝදරිය. அந்த பெண் விபச்சாரத்தில் அகப்பட்டிருக்கிறாள். අපි ඔතන ඉඳලා අපෙන් ජජ්මන්ට් එකට ඇවිල්ලා තිබුණොත් நாங்கள் அந்த இடத்தில் இருந்து நாங்கள் அந்த ஜட்ஜ்மென்ட்க்கு வந்திருந்தால் අපි මොනවා කියලා ඇත්තේ ඒ වෙලාවේ. நாங்கள் என்ன சொல்லிருப்போம் அந்த நேரத்தில்? අපි කියලා ඇති සිස්ටර් ඉන්නවනේ කෝ බ්‍රදර්. நாங்கள் சொல்லிருப்போம் அந்த சிஸ்டர் இருக்கிறார் எங்க அந்த பிரதர். ඒක වෛශ්‍යාකම එකිනෙක කරන්න බෑ දෙන්නෙක් ඕනේ නේ. விபச்சாரத்தை ஒருவர் செய்ய முடியாதானே 2 பேர் தேவை. so லேடிව විතරක් ගෙනලා තියනවා නම් කොහොම man அந்த பெண்ணை மாத்திரம் பிடித்திருந்தால் எங்கு அந்த புருஷன் ஆண்மகன் என்று பாப்பார்கள். කොයිද උනේ කොහමද උනේ කියලා අපි ප්‍රශ්න ගොඩාක් ආගෙන ඉඳලා ඇති. எப்படி எங்கே நடந்தது என்ன நடந்தது அப்படி என்று நமக்கு நிறைய பிரச்சனைகள் ප්‍රශ්නේ ඇහුවේ. இயேசு ஒரே ஒரு காரியத்தை கேட்டார். ප්‍රශ්නෙන් දෙයක් සිද්ධ වුණා.
அந்த கேள்வியில் ஒரு காரியம் நடந்தது. ඒ අහපු ප්‍රශ්නය මොහොතේ උන් ගල දාලා ගියා. அவர் கேட்ட அந்த கேள்வி நிமித்தம் அவர்கள் அந்த கற்களை போட்டு விட்டு ඔයාලාගෙන් පවු නොකරපු කෙනා පළවෙනි ගල ගහන්න. உங்களில் யாராவது பாவம் செய்யவில்லை என்றால் முதலாவது கல்லை எறியும்படி ඒක හරි சொன்னார். වයිස් ක්වෙස්චන් එකක්. அது மிகவும் வயசான ஒரு கேள்வியாக இருந்தது. ඒ වෙලාවේ එයාගේ හදවතට දැන් තේරුණා அவருடைய இருதயங்களில் அறிந்து கொண்டார்கள், අපිත් පව් කරලා තියෙනවා. நாங்களும் பாவம் செய்திருக்கிறோம், අපිත් පව් කරලා තියෙනවා. நாங்களும் பாவம் செய்திருக்கிறோம். සමහරවිට එතන හිටපු අයත් මොකද මේක මෝසස්ගේ ව්‍යවස්ථාව අනුවනේ ගල අරගෙන ආවේ. அந்த மோசஸின் அந்த நியாயத்தின் படித்தான அந்த கல்லை எடுத்துக்கொண்டு ඒ வந்தார்கள். මෝසස්ගේ ව්‍යවස්ථාව අනුව සමහර පාපයක් කරාම ගල් ගාලා මරන්න පුළුවන්. அந்த மோசேயின் சட்டத்தின் படியாக சிலர் பாவங்களை செய்யும் போது கல்லெறிந்து கொல்லலாம். එමණ මෙතන එක් රවුන්ඩ් අප් වෙලා හිටපු කට්ටියත් ගල් ගාලා ගල් වලින් ගහලා මරන්න ඕන තරම් පාපය කරපුවා තමයි එතන රවුන්ඩ් වෙලා ඉඳලා තියෙන්නේ. அப்படி என்றால் அந்த இடத்தில் வந்த ஜனங்கள் கூட கல்லை எறிந்து கொல்லக்கூடிய நபர்கள் அந்த படையான பாவங்களை செய்துதான் இருந்து வந்திருக்கார்கள். එච්චර දෙයක් ඔවුන් තුල තියාගෙන උන් තව කෙනෙක්ව ජජ් කරන්න ආවා. அப்படிப்பட்ட பாவங்களை தனக்குள்ள வைத்துக்கொண்டு மற்றவர்களை ஜட்ஜ் பண்ண வந்திருக்கிறார்கள். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ එක වචනේ ஆனால் இயேசுவானவர் ஒரு கேள்வி, ඒ සහෝදරියගේ ජීවිතයක් වෙනස් වුණා. அந்த பெண்ணுடைய வாழ்க்கை மாறியது. මම විශ්වාස කරනවා එදා ඒ ගල දාන ගියපු අයගේ ජීවිතවල වෙනස් වෙන්නේ නැති කියලා. நான் நம்புகிறேன் அந்த நாளில் கூட அந்த கல்லை எறிந்து விட்டு போட்டு விட்டு போன நபருடைய வாழ்க்கை மாறியது. එතන ඒ ගල අරගෙන නැවත ගහන්න පුළුවන් පවර එක තිබුණේ නැත්තම් කරන්න පුළුවන් කෙනා එකම එක්කෙනා නම් යේසුස් වහන්සේ විතරයි. அந்த இடத்தில் அந்த கல்லை எடுத்து எறியக்கூடிய ஒரே ஒரு நபர் இருந்தால் என்றால் அது இயேசு மாத்திரமே. මොකද යේසුස් වහන්සේ එලෙස ජජ් කරේ නැහැ. ஆனால் இயேசு அப்படியாக ஜட்ஜ் යේසුස් பண்ணவில்லை. වහන්සේගේ කෝපය යේසුස් වහන්සේ පෙන්නුවේ නැහැ. இயேசுவின் கோபத்தை அந்த பெண் மீது காட்டவில்லை. ගල වෙනුවට அந்த கல்லுக்கு பதிலாக, ගල විසික් කරනවා වෙනුවට அந்த கல்லை எறிவதற்கு பதிலாக එතුමා ප්‍රේමය පෙන්නුවා. அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். එතුමා ප්‍රේමය පෙන්වලා ඇයව දිනාගත්තා. அவளுடைய அன்பை காட்டி அவளை அவர் மாற்றினார். ඔබ තේරුම් ගන්න එක දෙයක්. ஒரு காரியத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். ඔබටත් මටත් පීඩාවක් ප්‍රශ්නයක් කියලා දෙයක් ආවොත් எங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தா අපට එරෙහිව යක්ෂයා එක එක මාර්ගවල් වලින් එනකොට சத்துரு ஒவ்வொரு விதமாக வரும்போது එතුමා කොහොමද මගේ දරුවව බේරගන්න කියලා තමයි බලන්නේ. இயேசுவானவர் எப்படி என் பிள்ளையை பாதுகாப்பது என்பதை தான் அவர் කොහොමද பார்க்கிறார். මගේ දරුවව බේරගන්නේ? எப்படி என் பிள்ளையை பாதுகாப்பது? උන්වහන්සේ අපිත් එක්ක කතා කරන්න බලනවා. அவர் எங்களோடு பேசுவதற்கு ஆயத்தப்படுவார். උන්වහන්සේ බලනවා අපි උන්වහන්සේගේ අභිමුඛයට එනවද අපිත් එක්ක උන්වහන්සේ කතා කරන්න කැමතියි. அவர் பார்ப்பார் அவருடைய பாதத்திற்கு வருகிறார்களா, நான் எப்படியாவது இவருக்கு இதை சொல்ல வேண்டும். අපි මේ සභාව තුළ ඒක එක්ස්පීරියන්ස් කරගෙන ඉන්නවා. இந்த சபையில் நாங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி එක එක වාතාවරණ මැද්දේ මිනිස්සු එනකොට දෙවියන් වහන්සේ කතා කරනවා මේක කරන්න එපා මෙතනට යන්න එපා මේක පටන් ගන්න එපා කියලා උන්වහන්සේ කතා කරමින් මිනිස්යන්ව බේරණ එක අපි දකිනවා. இந்த ஒவ்வொரு சூழ்நிலை இந்த சபைக்கு வரும்போது இயேசுவானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துக்கு போக வேணாம், இப்படி செய்ய வேணாம், இதை நிறுத்த வேண்டும் என்று அவர் எங்களுக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார். මිනිස්සු උන්වහන්සේ කියනවා அதனால் இயேசு ඔබ சொல்லுகிறார், ප්‍රේමයෙන් පිරුණා වූ තැනට වහන්සේ කෙනෙක් அவர் மிகவும் அன்பு நிறைந்தவர், මා වෙතට එන්න. என்னிடத்தில் வாருங்கள், මම ප්‍රේමයෙන් පිරුණා වූ තැනට වහන්සේ. நான் அன்பினால் நிறைந்தது. මම මේ පොළොවට ආවේ ඔබට ප්‍රේමයෙන් තිබෙන නිසායි. இந்த உலகத்திற்கு நான் வந்தது அந்த அன்பினால், உங்கள் மீது இருக்கிற அன்பின் நிமித்தமே. හalleluya ஹalleluya හalleluya. ஹalleluya. අපිව මුළු ලෝකෙම ජජ් කරපු දෙයක්. எங்களை முழு உலகமே ஜட்ஜ் பண்ணட்டும், උන්වහන්සේගේ ඉදිරියේ අපි හරියට ජීවත් වෙමු. அவருக்கு முன்பதான சரியான ஒரு வாழ்க்கையை வாழுவோம். හalleluya. ஹalleluya. සහෝදරයන් දෙන්නෙක් සිටියා. ரெண்டு சகோதரர்கள் இருந்தார்கள், ட்வின்ஸ். ட்வின்ஸ். අයියා ජජ් කෙනෙක් හැටියට සිටියා. அண்ணன் வந்து ஒரு ஜட்ஜாக இருந்தார். මල්ලි පොඩි වයසේම පාපයට අසු වෙලා ਉਹ සොරෙක් හැටියට ජීවත් වුණා. தம்பி ஒரு பாவத்தில் அகப்பட்டு திருடனாக வாழ்ந்து கொண்டிருந்தார். ඔව් මිනිමරුම් කරමින් සිටියා. அவர் கொலைகளை செய்து கொண்டிருந்தார். කදවසක් පොලිසියෙන් ඔව ඇල්ලුවා. ஒரு நாள் போலீசால அவரை பிடிக்கப்பட்டது. ඔව් අන්තිමට උන් තීන්දුව කරා ඔව එල්ලුම් ගහකට දානවා කියලා. அவருக்கு தூக்கு தண்டனை என்று நியமிக்கப்பட்டது. ඔව් සිරගෙදර සිටියා. சிறைச்சாலையில் இருந்தார். දවස් කීපයයි තිබුණේ. சில நாட்கள் இருந்தது. අයියා බලන්න ගියා ඔව.
அண்ணன் பார்க்க போனார். අයියට තිබුණ ඉන්ෆ්ලුවන්ස් නිසා අනිත් කට්ටිය ඔක්කොම ගියා. අයියයි මල්ලි විතරයි ඒ සෙල් එක ඇතුළේ සෙල් එක ළඟ. அண்ணனுக்கு இருந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸின் நிமித்தம் அந்த இடத்திற்கு அவருக்கு போகக்கூடியதாக இருந்தது. அந்த இடத்தில் அண்ணனும் தம்பியும் மாத்திரமே இருந்தார்கள். අයියා සෙල් එක ඇරලා ඇතුළට ගියා. அந்த சிறைச்சாலை கதவை திறந்து உள்ளே பிரவேசித்தார். අයියා කිව්වා මල්ලිට ඉක්මනට වගේ ෂර්ට් එකයි පැන්ට් එකයි ගලවන්න. அண்ணா சொல்லுகிறார் உன்னுடைய உடையை எனக்கு தா என்று. ඉක්මනට දෙන්නම එක්ස්චේන්ජ් කරගත්තා. ரெண்டு பேரும் மாற்றிக் கொண்டார்கள். අයියා කිව්වා ඔයයි මමයි එක වගේ. நானும் நீயும் ஒரே மாதிரி. ඉක්මනට ඔයා මෙතනින් මම වගේ ඇවිදගෙන යන්න. என்னை மாதிரி நீ இந்த இடத்திலிருந்து கடந்து செல். කිසි දෙයක් කතා කරන්න එපා. සයිලන්ට් එකේ මෙතනින් යන්න. ஒன்றுமே பேசாமல் இந்த இடத்திலிருந்து மௌனமாய் சென்று விடு. මල්ලි හිතුවා අයියා ජජ් කෙනෙක් නේ. தம்பி நினைத்தார் அண்ணா ஜட்ஜ் தானே. අයියා කොහමරි බේරලා ඒ. அண்ணா எப்படியாவது வருவார். මල්ලි එළියට ආවා. வெளியே வந்து விட்டார் මල්ලි தம்பி. බලාගෙන සිටියා ඒ නියම කරපු දවස වෙන්න කලින් අයියා එළියට එයි කියලා. அவர் அந்த நியமித்த நாளில் அண்ணா வெளியே எப்படியாவது வருவார் என்று பார்த்து ඒ கொண்டிருந்தார். දවසත් ආවා. அந்த நாளும் வந்தது. ඒ පෑ ගණන් ආවා. அந்த நிமிடங்கள் வந்தது. අයියා එළියට ආවේ නැහැ. அப்பொழுது அண்ணா வெளியே வரவில்லை. ඒ නියම කරපු වෙලාවේ අයියා වෙල්ලුම් ගහේ දැම්මා. அந்த நியமித்த அந்த நேரத்தில் அண்ணாவுக்கு அந்த துர்க்கு தண்டனை கிடைத்தது. මල්ලිට පණිවිඩය ඇසුනම මල්ලි කෑ ගාලා ඇඬුවා. அந்த தம்பி அதை கேட்டவுடன் மிகவும் மனம் வருந்தினார். අයියේ මං හිතුවා ඔයාව බේරගනි කියලා. அண்ணா நீங்க உங்களை எப்படியாவது காப்பாற்றிக் கொள்வீங்கன்னு நான் ඊපස්සේ நினைத்தேன். මල්ලි ජීවිතේ වෙනස් කරගත්තා. தம்பி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார். යාපත් කෙනෙක් හැටියට ජීවත් වුණා. ஒரு நல்லவராக வாழத் தொடங்கினார். වස්ත්‍රය එක්ස්චේන්ජ් කරා. அந்த ஆடையை மாற்றிக்கொண்டார்கள். ඒ තුලින් ඔවුන් මැරුණා. அந்த நேரத்தில் அவர் இறந்து விட்டார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මැරුණායින් පස්සේ இயேசுவானவர் இறந்த பின்பதாக මලවුන්ගෙන් නැගිට්ටායින් පස්සේ உயிர்த்தெழுந்த பின்பதாக උන්වහන්සේට යන්න ගොඩාක් තැන් තිබුණා. அவருக்கு போவதற்கு அநேக இடங்கள் இருந்தது. උන්වහන්සේ කොහෙවත් ගියේ නැහැ. அவர் எங்கேயும் போகவில்லை. උන්වහන්සේ එක කට්ටියක් උස්සවාගෙන ගියා. அவர் ஒரு நபர் சில நபர்களை தேடிக்கொண்டு போனார். විශාල වූ ලෝකේ இந்த உலகத்திலே කිසිවෙක් නොකරපු අපරාධය නැත්තම් වේදනාව එතුමාට දුන්නා වූ ඒ අයව මයි උන්වහන්සේ සොයාගෙන ගියේ. எந்த பிழையுமே செய்யாமல் அந்த வேதனையை கொடுத்த அந்த நபர்களை நோக்கித்தான் அவர் போனார். බොහෝ වේදනාව දුන්නා වූ අයව තමයි සොයාගෙන ගියේ. அதிகமான வேதனையை கொடுத்த அந்த நபர்களை பார்க்கத்தான் சென்றார். කවුද ඒ අය? அந்த நபர்கள் யார்? ඒ තමයි ගෝලියෝ. அதுதான் அவருடைய சீஷர்கள். ගෝලියෝ නිවසේ ඉන්නවා. சீஷர்கள் ஒரு வீட்டில் ගෝලියෝ එක இருக்கிறார்கள். කාමරයක ඉන්නවා. ஒரு அறையில் இருக்கிறார்கள். යේසුස් වහන්සේ මලවුන්ගෙන් නැගිට්ටයින් පස්සේ ඒ උන්වහන්සේව ඒ උයනේ දාලා දුවපු අයව සොයාගෙන ගියා. அந்த தோட்டத்தில் அவரை விட்டு சென்று அந்த சீஷர்களை பார்ப்பதற்கு தான் அவர் சென்றார். අපි නම් කියයි. நாங்கள் என்ன சொல்லுவோம்? අවුරුදු 3මාරක් මාත් එක්ක හිටියා. 3.5 வருட காலம் என்னோடு පේත්‍රස් இருந்தார். මාව දන්නේ නැහැ කියලා කිව්වා. பேதுரு என்னை அறியவில்லை என்று යෝවාන් சொன்னார். මාව දාලා දිව්වා. யோவான் என்னை கண்டுவிட்டு බර ஓடி කුරුස விட்டார். උසුලනකොට කිසිවෙක් මාත් එක්ක හිටියේ නැහැ. பாரமான சிலுவையை தூக்கும் போது என்னோடு யாரும் මට මේ අය එපා. எனக்கு இவர்கள் මම வேண்டாம். මේ අය ගාවට යන්නේ නැහැ. நான் இவர்களை நோக்கி போக මම වෙන மாட்டேன். ගෝලියොට කීප දෙනෙක්ව ලෑස්ති කරන්න යනවා. நான் வேறு சிலரை நான் எனக்காக சீஷர்களாக ஆயத்தப்படுத்த போகிறேன். යේසුස් වහන්සේ ඒව කරේ නැහැ. இயேசு அப்படி කවුද செய்யவில்லை. යේසුස් වහන්සේව රිද්දුවේ? யார் அவரை කවුද நோகடித்தது? යේසුස් වහන්සේට වේදනාවට පත් කරේ? யார் அவருக்கு வேதனையை கொடுத்தது? ඒ අයව වෙත් සොයාගෙන ගියා. அந்த நபர்களை தேடி சென்றார். ප්‍රේමය පෙන්නුවා. அன்பை காட்டினார். ඔවුන් වෙතට සුදාත්මයන් වහන්සේ එන පිණිස උන්වහන්සේ උන්ට ඔවුන් කෙරෙහි සුදාත්මයන් වහන්සේව එන්නට උන්වහන්සේ සැලසුවා. அவர்கள் மீது ஆவியானவர் தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றுவதற்காக அவர் ஆயத்தம் செய்தார். හලෙලූයා. ஹல்லேலூயா. මේ වගේ ප්‍රේමණීය කතාවක් ඔබ අහලා නැතුව ඇති. இப்படியான ஒரு அன்பான கதையை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீர்கள். ඒ තරම් ප්‍රේමයෙන් පිරුණා වූ කෙනෙක් තමයි යේසුස් වහන්සේ. அப்படியான ஒரு அன்பு நிறைந்தவர் தான் எங்கள் இயேசு. හලෙලූයා. ஹல்லேலூயா. හලෙලූයා. ஹல்லேலூயா. මේ නත්තලේ ඒ ප්‍රේමය මොහොතක් සීකරන්න. இந்த கிறிஸ்மஸ்ல இந்த அன்பை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். එතුමාගේ ප්‍රේමය, அவருடைய அன்பு, එතුමාගේ කරුණාව, දයාව அவருடைய கிருபை, அவருடைய தயவு කඳු පහවුණත් පර්වතය සෙලුණත් කරුණාවත් වෙනස් වෙන්නේ නැහැ. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் தளர்ந்து போனாலும் அவருடைய அன்பு ஒருபோதுமே மாறாது. එතුමාව වේදනා කරන්න කරන්න එපා. அவரை நீங்கள் இன்னும் நோகடிக்க வேண்டாம். ඒ ක්‍රියාවන් වලින් සිතුවිලි වලින්
එතුමාව වේදනාවට පත් කරන්න එපා. உங்களுடைய கிரியைகளினால் உங்களுடைய சிந்தனைகளினால் அவரை இன்னும் வேதனைப்படுத்த வேண்டாம். එතුමාව සොයන්න. அவரை தேடுங்கள். අපිට එතුමාව සම්බවේ. அவரை நீங்கள் கண்டு கொள்வீர்கள். එච්චර පව් කරන අයවම එතුමා ස්වාගෙන ආවනම් ඔබ අනිවාර්යෙන් උන්වහන්සේ ස්වාගෙන එනවා. அப்படியான பாவம் செய்த நபர்களே அவர் தேடி வந்தார் என்றால் உங்களை தேடி வருவார். හේබ්‍රෙව් 13:5 මෙලෙස සඳහන් වෙලා තිබෙනවා. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியாக குறிக்கப்பட்டுள்ளது. හේබ්‍රෙව් 13:5 මෙලෙස කියනවා. எபிரேயர் 13:5ஆம் அதிகாரத்தில் இப்படியாக நீங்கள் இருக்கிறது. பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. නුඹලාට ඇති දෙයින් සතුටු වී වස්තු තෘෂ්ණාවෙන් තොරව සිටපල්ලා. අක්නිසාද මම කිසිසේත් නුඹෙන් පහක්ව නොයමි. කිසි අන්දකින්වත් නුඹ අත් නොහරිමි. උන්වහන්සේම කියා තිබේ. හalleluya. වෙන දේවල් සොයමින් යන නිසා උන්වහන්සේ අත්හරින්න එපා. வேறு காரியங்களை தேடி செல்வதன் நிமித்தம் இயேசுவை கைவிட வேண்டாம். මොන දේ සොයාගෙන ගියත් උන්වහන්සේගේ ප්‍රේමයට සීමා වූ දෙයක් මේ පොළව තුල නැහැ. நீங்கள் என்னத்தை தேடி போனாலும் அவருடைய அன்புக்கு ஈடான எதுவுமே இந்த உலகத்திலே இல்லை. හැමදෙනා නැගිට සිටිමු. මේ எல்லாரும் எழுந்திருந்து තව විනාඩි 10කින් අපි මේ 25 වෙනිදාට ඇතුල් වෙන්න යනවා. இன்னும் 10 நிமிடங்களில் நாங்கள் அந்த 25ஆம் திகதிக்கு பிரவேசிக்க போகிறோம். 25 වෙනිදා යේසුස් වහන්සේ ඉපදුනේ නැහැ. 25ஆம் திகதி இயேசு பிறக்கவில்லை. දෙසැම්බර් මාසේ ඉපදුනා කියලාත් නැහැ. டிசம்பர்ல தான் பிறந்தார் என்பதும் இல்லை. මේ දවස ලෝකයේ උන්වහන්සේගේ උපත සමරන්න තබා තිබෙනවා. ஆனால் இந்த உலகம் அவருடைய பிறப்பை இந்த நாளில் செலிப்ரேட் பண்ணுவதற்காக நியமித்துள்ளது. එතුමාගේ ප්‍රේමය නිසා මේ රාත්‍රිය අපි ස්තුති කරන්නට යනවා. அவருடைய அன்பை நினைத்து நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். Every eyes closed, every hands lifted up. எல்லா கண்களும் மூடி எல்லா கரங்களையும் உயர்த்தி சபையாரிடத்தில் தயவாய் கேட்டுக் கொடுக்கிறேன். நீங்க அவருக்கு கொடுக்கிற மரியாதை அவருக்கு கரங்களை உயர்த்தி உங்களை நீங்கள் தாழ்த்துவதே. ඔබ උන්වහන්සේට පෙන්වන ගෞරවය නම් ඔබව යටහත් කරලා දැද්දක ඉරට ඔසවා එතුමාට කියන්න I love you Jesus. அவருக்கு சொல்லுங்கள் I love you Jesus என்று சொல்லுங்கள். සිංහාසනයේ පියාණන් වහන්සේ මේ 11:50 වාඩි වෙලා බලාගෙන සිටිනවා. சிங்காசனத்தில் இருந்து இந்த 11:10 மணிக்கு 11:50க்கு பார்த்து கொண்டிருக்கிறார். සිංහාසනයේ ළඟ යේසුස් වහන්සේ සිටගෙන මාගේ සෙනඟ මේ ராத்திரிයේ මාව නමස්කාර කරන එක බලාගෙන සිටිනවා. சிங்காசனத்திலிருந்து இயேசுவானவர் அவருடைய ஜனங்கள் அவரை ஆராதிப்பதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ඔබ තුල සුද්ධාත්මයන් වහන්සේ සිටිනවා. உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ඔබ ඒ කරන්නා වූ ගෞරවය දෙන්නා වූ ගෞරවය මහිමය ලබා ගන්න එතුමා බලාගෙන සිටිනවා. நீங்கள் கொடுக்கிற அந்த துதிகன மகிமையை எடுப்பதற்காக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். Every eyes closed, every hands lifted up. அவர் நாமம் மதுரமானதே. அவர் நாமம் மதுரமானதே. அவர் நாமம் மதுரமானதே. Come on, come on, come on. வாயிலை திறந்து யாவரும் சேர்ந்து இயேசுவே உமக்கு நன்றி. எனக்காய் வந்தீரே உமக்கு நன்றி. எனக்காய் வந்தீரே உமக்கு நன்றி. எனக்காய் வந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்கு இணையானது ஒன்றுமில்லை ஐயா. ஏ பிரேமேட்ட சீமாவு பிரேமையன்னதே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் come on Jesus மதுரமதே. அவர் நாமத்தில் சுகம்.
செய்யும். இதெல்லாம் செய்யும். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு. யாராயிருந்தாலும் தேவங்கள் இன்றி அதில் படுப்பதிலே என் இயேசுவுக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை. ஓ இயேசு நாமம். இன்னும் 5 மணி நிமிடங்கள் உண்டு. ஓ தவினாடி காத்தி விடுவா. ஓ விடாதோ சவா. இயேசு சுவாசன பிரசன்ன சாக்கறாங்க.